மாகாண செய்திகள் தொகுத்தளிப்பவர் பிரியதர்சினி செல்வதுரை. இலங்கைக்கான யாழ் இந்திய துணை தூதரகத்தின் புதிய தூதுவர் ஸ்ரீ சாய் முரளியை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தில் நடைபெற்றது. இதன்போது இலங்கை தமிழர்களின் அரசியல் நலன்சார் விடயங்கள், சமகால நெருக்கடிகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. மட்டக்களப்பு மகிழூர் கிராமத்தில் மாபெரும் விவசாய சந்தை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வியாபார சந்தை திறப்பு விழாவில் பிரதம அதிதியாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் கலந்து கொண்டார். அப்பகுதியில் உள்ள சுய தொழிலாளர்களை ஊக்குவிப்பது இதன் நோக்கமாகும். அவர்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கான களமாக இந்த சந்தை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சமூக பொருளாதார அபிவிருத்தியும் பாதுகாப்பற்ற புலம்பெயர்தலையும் மட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு சிறு தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருள் கண்காட்சியும் விற்பனையும் நல்லூர் பிரதேச செயலக வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச செயலக சிறு தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவும் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்துள்ளன. பாரம்பரிய உணவு வகைகளும் கைவினை பொருட்களும் இங்கு விற்பனை செய்யப்படவுள்ளன. யாழ்ப்பாணம் நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் 109வது ஆண்டு குரு பூசை தினம் நாளை நல்லூரில் அமைந்துள்ள செல்லப்பா சுவாமிகள் நினைவாலயத்தில் நடைபெறவுள்ளது. நாளை காலை சுவாமிகளின் திருவுருவத்திற்கு அபிஷேகம் நடைபெற்று திருமுறை மற்றும் நற்சிந்தனை என்பன அடியார்களினால் ஓதப்படும். தொடர்ந்தும் தீபாராதனையும் நல்லூர் தேரடியில் குரு பூசையும் நடைபெறும். நாட்டில் இன்று மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மேல் சப்ரகமுவ, வடமேல், தென் மாகாணங்களிலும் முனராகலை, மாத்தளை மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படக்கூடும். கிளிநொச்சி ருத்ராபுரம் கிராமத்தில் நெனோ நீர் சுத்திகரிப்பு மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் பாதுகாப்பான குடிநீர் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இது நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 23 திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்கள் மீள குடியமர்ந்த கிராமங்களில் நனோ தொழில்நுட்பத்தில் நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை நிர்மாணிக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டில் நீர்வளங்கள் அமைச்சின் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களத்தின் செயற்பாட்டின் கீழ் இவை அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச செயலக பிரிவின் கீழுள்ள ருத்ராபுரம் கிழக்கு 8ஆம் வாய்க்கால் பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் சம்பிரதாயபூர்வமாக கையளித்தனர். இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட கரைச்சி பிரதேச செயலக பிரிவின் கீழான செல்வநகர் கிராமத்தில் அமைக்கப்பட்ட செல்வ செழிப்பு நீர்ப்பாவனையாளர் சங்கத்திற்கான நெனோ நீர் சுத்திகரிப்பு மையமும் மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டன. அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் ஆரோக்கிய உணவகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் AL அதாவுல்லா அதனை திறந்து வைத்தார். திறந்து வைக்கப்பட்ட உணவகத்தில் நோன்பு துறக்கும் இஃப்தார் நிகழ்வும் இடம்பெற்றது. வவுனியாவில் 29 விவசாயிகளுக்கு தானியங்கள் வழங்கப்பட்டன. நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் உள்ள குளங்கள் மற்றும் கிராமங்களின் மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கிராமிய மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பயிர்ச்செய்கைக்கான தானியங்கள் வழங்கும் வேலை திட்டம் நாடு பூராகவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வவுனியா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு தானியங்கள் வழங்கும் நிகழ்வு வவுனியா இலுப்பையடி பகுதியில் கோவில்குளம் கமநல அபிவிருத்தி நிலையத்தில் நேற்று நடைபெற்றது. விவசாயிகள் மத்தியில் பழச்செய்கையை ஊக்குவிக்கும் நோக்கில் மாதுளை சேகரித்து பதப்படுத்தும் நிலையம் ஏறாவூர் பற்று பிரதேசத்தில் திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நிலையத்தை திறந்து வைத்தார். விவசாய சங்கங்களுக்கு விவசாய உபகரணங்களையும் மட்டக்களப்பு மாவட்ட விவசாயிகளுக்கு உபகரணங்களையும் ஆளுநர் வழங்கி வைத்தார்.
செங்கலடி இலுப்பைச்சேனையில் வர்த்தக நிலையங்கள் பலவற்றை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் திறந்து வைத்தார். உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்துவது இதன் நோக்கமாகும். இந்த கிராமிய வர்த்தக நிலையங்களுக்காக 22 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நிகழ்வில் இராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.